I am Vidya, physiotherapist. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா neck pain, கழுத்து வலி. கழுத்து வலி யாராருக்கெல்லாம் வரும்? கழுத்து வலி வந்துச்சுன்னா என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பண்ணணும்? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ. ஓகே. கழுத்து வலி யாருக்கு வரும்? மெயினா வந்து சிஸ்டம் ஒர்க் பண்றவங்களுக்கு கழுத்து வலி வந்து ரொம்ப காமனான ஒண்ணுதான். ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் வந்து சிஸ்டமா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நெக் பெயின் வந்து ரொம்ப சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம ஷோல்டர்ல ரொம்ப அதிகமா வெயிட் தூக்குறவங்க, ரொம்ப மூட தூக்குறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா டபுள் சைடு பேக்ல வந்து ஷோல்டர்ல வெயிட் தூக்குறவங்களுக்கும் நெக் பெயின் வந்து காமனான ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம புக் ரீட் பண்ணுவாங்க. புக் ரீட் பண்ணும்போது புக்கு வந்து ரொம்ப கண்ணுக்கு பக்கத்துல வச்சுட்டோம், இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சுட்டோம், நெக் வந்து ரொம்ப பெண்ட் பண்ணி வச்சு அப்படியே அந்த புக்கோட கான்சன்ட்ரேஷன்ல அவங்க வந்து அப்படியே கழுத்தை குனிஞ்சிட்டு வச்சுட்டு இருக்கிறத கூட கவனிக்காம அப்படியே படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இல்லாம நெக் பெயின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் பேருக்கு வரும். அவங்க யாருன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனவங்க, லைஃப்ல இப்ப பாரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே நெக் பெயின் வந்து ரொம்ப காமனான ஒண்ணுதான். சரி, ஓகே, இவங்களுக்கு எல்லாம் நெக் பெயின் வருது. நெக் பெயின் வந்துருச்சுன்னா இனிமே நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம் அதை தான் இனிமே நம்ம பார்க்க போறாங்க. நெக் பெயின்கான எக்ஸசைஸ் இப்போ இவங்க செஞ்சு காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கையை ஸ்ட்ரைட்டா தூக்கோங்க, கையை தூக்கோங்க. ஓகே, கையை இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் கையை ரெண்டையும் பின்னாடி கொண்டு போய் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஹெட் வந்து தலை வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஃப்ரண்ட்ல பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கை ரெண்டையும் பின்னாடி எவ்வளோ தூரம் பேக்ல ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 5 to 10 செகண்ட் வந்து இந்த பொசிஷன்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நார்மல் கொண்டு வாங்க. ஓகே, நார்மலா வச்சிருங்க. ஓகே, எந்த கை மேல எந்த கை வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ 2 ஷோல்டரை மட்டும் நம்ம ஜஸ்ட் லிஃப்ட் பண்ண போறோம். லிஃப்ட் பண்ணிட்டு இதே மாதிரி சேம் தான் 5 to 10 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே கொண்டு வாங்க. ஸ்லோவா தான் தூக்கணும். ஸ்லோவா தூக்குங்க. 5 to 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவா கீழே விடுங்க. ஸ்லோவா. வெரி குட். இதே மாதிரி 5 to 10 செகண்ட் பண்ணிக்கோங்க. செஞ்சு காமிக்க போறோம். நெக்கை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நார்மல் பொசிஷன்ல மெயின்டைன் பண்ணணும். இதான் நார்மலா இப்போ வச்சிருக்காங்க. ஷோல்டர் வந்து ஈக்குவலா இருக்கு, லிஃப்ட் பண்ணாம இருக்கணும். சரிங்களா? ஷோல்டர் லெவல் வந்து ரொம்ப ஈக்குவலா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நெக்கை வந்து கீழே பெண்ட் பண்ணுங்க. இப்ப தலையை கீழே கொண்டு வரல, சின் வந்து நமக்கு கீழே டச் பண்ற அளவுக்கு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு ஒரு 5 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப இப்போ நார்மலா கொண்டு போங்க. பேக்வேர்டா கொண்டு போங்க. பேக்வேர்டா கொண்டு போயிட்டு ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு நார்மலா கொண்டு வாங்க. நீங்க இப்ப இந்த ஃபார்வர்டா பண்றதுக்கும் பேக்வேர்டா பெண்ட் பண்றீங்க இல்லையா நெக்க, அப்போ வந்து இடையில வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஹெட்டை வச்சுட்டு தான், நார்மல் பொசிஷன் வச்சுட்டு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு வந்து ஹெட்டை பெண்ட் பண்ணுங்க. நார்மலா கொண்டு வாங்க. ஓகே, லெஃப்ட் சைடு பெண்ட் பண்ணுங்க. 5 செகண்ட் இதே மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு நார்மல் பொசிஷன் கொண்டு வாங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க எப்பவும் போல மார்னிங் வந்து ஒரு 5 to 10 டைம்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸசைஸ் எல்லாமே மார்னிங் ஒன்ஸ் நீங்க வீட்டுல செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்கோ நைட்டோ எப்போ முடியுதோ ஈவினிங் ஒன்ஸ் செஞ்சுக்கோங்க. எல்லா எக்ஸசைஸுமே ஒரு 10 டைம்ஸ் ஆகுது நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ இந்த ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நெக் பெயின் வந்து ரொம்ப காமனா வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான சின்ன டிப்ஸ் சொல்றேன். அதை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வரவிடாம நெக் பெயின் வரவிடாம தடுக்கிறதுக்கு, ஏர்லியரா வரவிடாம இருக்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸ். என்னன்னா, நீங்க நார்மலா வந்து வாட்டர் பாட்டில உங்க பக்கத்துலயோ உங்க டேபிள்லயோ நீங்க வச்சுக்காதீங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்து ஃப்ரண்ட்லயோ ரிசப்ஷன்லயோ வச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 hours கொண்டோ 2 hours கொண்டோ நீங்களே போய் வாட்டர் பாட்டில எடுத்து தண்ணியை குடிச்சிட்டு வருவீங்க. ஸோ நீங்க அதே பொசிஷன்ல ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. நீங்க உங்க பக்கத்துல வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் தண்ணி எடுத்து குடிப்பீங்க, திருப்பி கீழே வச்சிருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஒன்ஸ் ஒரு சின்ன வாக் போயிட்டு வந்தீங்கன்னா என்ன ஒரு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னா, உங்களுக்கு நெக் பெயின் வந்து அவ்வளோ சீக்கிரமா மற்றவங்களுக்கு வர அளவுக்கு வராது. அதனால நீங்க எப்பவுமே வாட்டர் பாட்டில் உங்க பக்கத்துல வச்சுக்காதீங்க. உங்க ரிசப்ஷன்லயோ அந்த என்ட்ரன்ஸ்லயோ நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.